ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பிக் பாஸ்ல வந்து கேம் ஷோ பண்ணுவீங்கன்னு பார்த்தா உள்ள உட்காந்து சீரியலா நடத்திட்டு இருக்கீங்களடா. முடியலடா. உங்க ஆக்டிங் திறமை எங்கேயாடா கொண்டு காட்டிட்டு இருப்பீங்க? நேத்து என்னடா ஒருத்தன் குமிரி குமிரி அல்றான். ஓன்னு இன்னைக்கு என்னன்னா நம்ம அக்கா ஐயோ என்ன நெகட்டிவா காட்டுறாங்க, என்ன நெகட்டிவ் மட்டுமே பண்றாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அக்கா உட்காந்து குமுறி அல்றாங்க. உங்க ஒரு குமுறலுக்கு அளவே இல்லாம போதடா. ஆனா நம்ம ஜாக்லின் அக்காக்கு அவார்டு கொடுக்கலாம். டே ட்ரம்ப் குடுறாங்க அக்காக்கு ஆஸ்கார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அக்காவோட திறமை அந்த லெவலுக்கு பிச்சுட்டு போகுது. சோ பிக் பாஸ்க்கான 2 ப்ரோமோ நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. அந்த ப்ரோமோல ஒரு டாஸ்கான விஷயங்கள் தான் வந்துச்சு. இந்த வீட்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் அந்த வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் இந்த வீட்டுக்கு வரணும். அப்படி வர்ற 2 பேருக்குமே ஒரு பவர் கொடுக்கப்படும். அந்த பவர் என்ன? டைரக்ட் நாமினேஷன். சோ இத வந்து 2 டீமுமே பக்காவா யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சீசன் என்ன? பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். அதுவே தெரியாம இந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. ஏமா என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாம ஏமா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களதான் அட்டாக் பண்ணும். அதை விட்டுட்டு நான் தான் எனக்கு 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 இந்த மாதிரி சண்டை போடப்படாது. அப்படி சண்டை போட்டீங்கன்னா பெண்கள் அணி இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும். ஏன்னா ஆண்கள் அணி ஒற்றுமையா அப்படி அமைதியா இருந்து சும்மா அப்படியே அமைதியா இருந்தா கூட ஆனா ஒற்றுமையா இருக்காங்க. ஆனா பெண்கள் அணியில சவுண்ட் வருது, ஆனா ஒற்றுமை இல்ல. முக்கியமா ஜாக்லின் அக்கா நான் எவிக்ஷன்ல வந்துட்டேன். நான் தான் எவிக்ஷன்ல வர்றது பெருமையாமா? எவிக்ஷன்ல வருது இதெல்லாம் ஒரு பெருமையாமா? எவிக்ஷன்ல வந்துட்டாங்களா, அவங்க தான் கண்டென்ட் கொடுத்துட்டாங்களா, அதனால அவங்க போறதுதான் டிசர்வா. அப்ப உள்ள கலந்துரையாடி பேசும்போது பவித்ரா ஓகேன்னு சொல்லி வரும்போது அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அதையும் ஒத்துக்காம குறுக்க கடந்து சண்டை நான் தான் அப்படி சொல்றாங்க. அப்புறம் தர்ஷா குப்தா அண்ட் பவித்ரா இவங்க 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஓரளவு கடைசியில முடிவு பண்ண வராங்க. அப்படி வரும்போதும் குறுக்க கடந்து பவித்ரா போக கூடாது, ஆஹா பவித்ரா எப்படி அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து தர்ஷா குப்தாவை நம்ம சொல்லி ஆகணும். நம்ம பார்க்க தர்ஷா குப்தா போல்டா இருக்காங்க, நல்லா பேசுவாங்க பார்த்தா அப்படிலாம் இல்ல. அவங்களுமே ஒரு சீன் கிரியேட் பண்ணதான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா ஓகே நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, அவங்க உள்ள போறாங்க, சரி போகட்டு. ஏன்னா அங்க போறவங்களுக்கு டைரக்ட் நாமினேஷன் ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை ஆப்போசிட்ல இருக்க ஆண்கள் அணி மேலதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பணும். யாராவது இருந்துட்டு போட்டுமே கன்வின்ஸ் பண்ணி அனுப்பணும். அப்படி உள்ள போறவங்க அங்க போய் உள்ள போய் கண்டென்ட் கொடுக்குறாங்களோ ஏதோ ஒண்ணு. ஆனா உள்ள போறவங்க ஒரு டேஞ்சர் தான். ஏன்னா அங்க போய் பசங்க கிட்ட மாட்டிப்பாங்க. பசங்க வந்து அவங்கள வச்சு என்ன வேணா பண்ணுவாங்க. ஏதாவது டாஸ்க்னு வரும்போது மேபி விளையாட விடாம தடுக்கலாம், என்ன வேணா பண்ணுவாங்க. ஒருத்தர் அங்க போய் தனியா மாட்டும்போது அதே மாதிரிதான் பசங்களுக்கும் ஒரு பையனா வந்து இங்க பொண்ணுகிட்ட மாட்டிப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும். அதை இவங்க புரிஞ்சிக்காம இவங்க ஏதோ ஒண்ணு நம்ம தான் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்லின் அவங்களுக்கு கிடைக்கலன்னு அழுக, ஓஹோ என்ன இது பண்றாவளே, என்ன கார்னரிங் பண்றாவளே, என்ன பேச விட மாட்டேங்காவளேன்னு சொல்லிட்டு ஒப்பாரி. எங்கம்மா கார்னரிங் நடந்துச்சு? உன்னோட பாயிண்ட் அங்க வேல்யூவா இல்ல, ஆப்போசிட்ல எல்லாரும் பொண்ணுங்க சேர்ந்து கரெக்டா உனக்கு வேல்யூவா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஏன்னா டீம் கூட சேர்ந்து விளையாட மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெட் மேட்டர்லயே நீ டீம் கூட சேரல, அப்ப எப்படி ஒன்ன நம்பி உள்ள எடுக்க மாட்டாங்க. சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம இவங்க உட்காந்து நான் தான் அப்படி சொல்லிட்டே இருக்கிறேன். பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணி விட்டாங்க. அதுல தர்ஷிகா வந்து என்ன பண்ணிருக்காங்க, பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது பவித்ராவை வெளியே இருந்தே பாத்திருக்கேன், நிறைய டிசிஷன் கரெக்டா எடுப்பாடு சொல்லிட்டாங்க போலப்பா. அந்த ஒரு பாயிண்ட பிடிச்சி வச்சு என்ன ஒப்பாரிங்கிறீங்க, இங்க ஒப்பாரி அங்க ஒப்பாரின்னு சொல்லிட்டு கேமராவா ஒப்பாரி வைக்கிறாங்க. இது பழைய சீசன் அர்ச்சனாவை பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, அர்ச்சனா இதே மாதிரி உள்ள வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணும்போது அவங்க அழுதாங்க, அவங்க வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸா உட்கார்ந்து இருந்தாங்க, ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. பட் நீங்க காரணமே எல்லாம் வாழ்றீங்களா? அவங்களுக்கு அங்க ஆப்போசிட்ல அநீதி நடந்துச்சு, நிறைய பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க, அதனால மக்கள் சப்போர்ட் கொடுத்தாங்க. உங்களை யாருமே அட்டாக் பண்ணலையே, ஏமா யாருமே உன்னை அட்டாக் பண்ணல. நீயே போய் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேங்க பேர்ல நீயே உன்னை கெடுத்துக்கிற, நீயே வாய் விட்டு மாட்டிக்கிற, நீயே ஒண்ணு பண்ணிக்கிட்டு நீயே அழுதுட்டு எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க, நான் தான் கண்டென்ட், நான் அப்படி என்ன எனக்கு புரியல. எனக்கு சுத்தமா புரியல. என்னதான் ட்ரை பண்ண விரும்புறீங்க? ஒரே ஒப்பாரு. இது ஒரு சின்ன விஷயம் மாத்தி விட்டாச்சு, எல்லாம் முடிச்சு. இதுல பிக் பாஸ் ஒரு இக்கு வேற வச்சிருக்காரு. நான் நினைச்சா இதை கேன்சல் பண்ணி விட்டுருவேன், எப்ப நான் சொல்றேனோ அது அப்ப முடிஞ்சிடும் சொல்லி வேற சொல்லியிருக்காரு. அவர் நினைக்கிறப்ப இதை முடிச்சு விட்டுருவாரு. சோ அதுவே தெரியாம சும்மாதான் என்ன டீம் என்ன மேட்ச்னு எதுவுமே தெரியாம அவங்களுக்குள்ளே சண்டையை போட்டு நாரிட்டு இருக்காங்க. சோ இது எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆக போகுதான் எனக்கு தோணுது. இப்ப கடைசியில் ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. சோ பவித்ரா அவர்கள் ஆண்கள் அணிக்கும், ஆண்கள் அணில இருந்து முத்துக்குமார் அவர்கள் பெண்கள் அணிக்கும் வந்துட்டாங்க. சோ 2 சைடு ஸ்விட்ச் பண்ணி விட்டாச்சு. இதுல எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் அவர்கள் பெண்கள் கிட்ட நார்மலா எல்லார்ட்டையும் பேசிட்டு பெரிய டஃப் எல்லாம் கொடுக்க விரும்ப மாட்டார். ஏன்னா அது வேணாம், அது தப்பா போயிரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அமைதியா ஒரு நீட்டா ஒரு கேம் ஆடுவார். பவித்ரா அவர்களும் உள்ள போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப காமா டீல் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. இவங்க 2 பேருக்குமே இருக்க போற பவர் என்னன்னா டைரக்ட் நாமினேஷன். யாரையா 2 பேரை 2 சைடுல டைரக்ட் நாமினேஷன் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் பவர். அந்த பவர் ஜாக்லின் கிடைக்கலையா, அந்த ஸ்கிரீனை உங்களுக்கு கொடுக்கலையா, அதுக்கு ஜாக்லினுக்கு ஒப்பாரி. எனக்கு டைட்டில் கொடுங்க, நானும் அர்ச்சனா மாதிரி ட்ரை பண்றேன், எனக்கு டைட்டில் கொடுங்கோ அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவரா இருக்குங்க. தயவு செய்து வேற ஏதாவது டாஸ்க் கேஸ் கொடுக்கணும். சும்மா விட்டா சீரியலா நடத்துறானு மெகா தொடரா நடத்துறீங்க, மெகா தொடரோட மோசமா போயிட்டு இருக்கா. தயவு செய்து டாஸ்க் கேஸ்க்கு உள்ள அனுப்புங்க.
ஜாக்கலின் இந்த ஒப்பாரிய பத்தி உங்களோட கருத்தை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஓ ராமான்ட்டு இருக்காங்க, எங்க போய் முடிவு பண்ணு தெரியல. சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓவர் ஆக்டிங்கா தான் இருக்கு.